உங்களுக்கு ப்ரான்லாம் பிடிக்கும்னா, இப்போ நடக்கிற இந்த ஒரு எக்ஸ்போவ மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. ப்ரான்ல வறுக்கிறது, பொரிக்கிறதுன்னு எல்லா ஐட்டம்ஸுமே வச்சிருக்காங்க. ப்ரான் பிரியாணி கூட இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். இது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட வெரைட்டீஸ்ல வண்ண மீன்கள் கண்காட்சி கூட வச்சிருக்காங்க. விற்கவும் செய்றாங்க. இதெல்லாம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை பிரான் ஃபெஸ்ட் 2025ல தான் இருக்கு. இது எங்க நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தீவுத்திடல்ல நடக்குது. ஃப்ரீ என்ட்ரி. இந்த எக்ஸ்போ பார்த்தீங்கன்னா, ஜூன் 1 வரைக்கும் தான் நடக்கும். இங்க ஏகப்பட்ட வெரைட்டீஸ்ல கடல்வாழ் உயிரினங்கள்லாம் வச்சிருக்காங்க. இதோட தீம் பார்த்தீங்கன்னா, பிரான் தீம். ஸோ இங்க பிரான் ரிலேட்டடா எல்லா ஃபுட் ஐட்டம்ஸுமே கிடைக்கும். ஃபர்ஸ்ட் உள்ள என்ட்ரி ஆனதும் சி லெவல்ல இருக்கிற ஏகப்பட்ட வெரைட்டிஸ்ல கலரான ஃபிஷஸ்லாம் வச்சிருந்தாங்க. இதெல்லாம் வந்து நம்ம கடையில் பார்த்துருக்க மாட்டோம், டிவியில் பார்த்ததா இருக்கும். கோல்டு ஃபிஷ்ல இருந்து நம்ம டிவியில் பார்த்த நிமோ மீன் வரைக்கும் ஏகப்பட்ட வெரைட்டிஸ்ல இருந்துச்சு. எல்லாமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் ரஷ் தான் நிறையவே இருந்துச்சு. கண்காட்சி வைக்கிறது மட்டும் இல்லாமல் விற்கிறதுக்குமே நிறைய ஃபிஷ், அதுக்கப்புறம் ஃபிஷ் ரிலேட்டட் ஐட்டம்ஸ், நீங்கள் அக்வாரியம் செட் பண்ணணும்னா அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் ஸ்டால் போட்டு வச்சிருக்காங்க. ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற கடையில் வைக்கிற மாதிரி நார்மல் ரேஞ்சு தான் இருந்துச்சு. ஏன்னா வெளியில் இருக்கிற வெண்டாஸ் தான் இங்கே வந்து அவுட்லெட் மாதிரி போட்டு ஸ்டால்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க போல் இருக்கு. நிறைய வெரைட்டிஸில் லாப்ஸ்டர், ஃபிஷ்ஷு, நண்டு எல்லாமே வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டில் ஃபிஷ் டேங்க்லாம் செட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எப்படி செட் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணணுன்றதை சொல்லிக் கொடுக்கறதுக்குமே நிறைய ஸ்டால் இருக்குது. முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக சீ ஃபுட் அண்டு சீ லெவல் ஐட்டம்ஸை கவர் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நானும் என் ஃப்ரெண்ட்ஸுமே இதில் போயிருந்தோம் எக்ஸ்போவை பார்க்குறதுக்காக. ஃப்ரீ என்ட்ரின்றதுனால ஏகப்பட்ட கூட்டம், ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வீக்கெண்டில் போயிருந்ததுனால நிறையவே ரஷ்ஷாக இருந்துச்சு. எல்லாருமே அவ்வளோ ஆர்வமாக பார்த்துருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த எக்ஸ்போ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த மீன் கண்காட்சி பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நேராக போனீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஸ்டால் இருந்துச்சு. அந்த ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன் வளர்ப்புத்துறை, அதுக்கப்புறம் இறாலாம் எப்படி வளர்க்குறது, அது குஞ்சிலேருந்து எப்படி வந்து க்ரோ ஆகுறது எல்லாத்தையுமே பற்றி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. பெரிய பெரிய இறாவை பார்த்துருந்தோம். ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா இறா குட்டிலாம் பார்த்தேன். நல்லா குட்டி குட்டியாக கண்ணுக்கு தெரியாத மாதிரி லட்சக்கணக்கில் இருக்குது. இறா மட்டும் இல்லாமல் மீன், நண்டுன்னு ஏகப்பட்ட வெரைட்டிஸில் இதெல்லாம் எப்படி வளர்க்குறது என்னன்னு சொல்லிட்டு ஸ்பீச்லாம் கொடுத்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. பட்டிமன்றம் மாதிரியே நடத்திட்டு இருந்தாங்க. அதில் வந்து நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நேரமாக உள்ளே சுற்றிட்டு ஒரு வழியாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அந்த ஸ்டால் பக்கம் வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஸ்டால் இருந்துச்சு. எல்லாத்துலேயுமே ஃபிஷ்ஷு, மீன், ப்ரானுன்னு ஏகப்பட்ட சீஃபுட் வெரைட்டிஸ் தான் இருந்துச்சு. அதுலேயுமே வறுத்தது, பொரிச்சது, தவா ஃப்ரை, பிரியாணின்னு ஏகப்பட்ட வெரைட்டிஸில் இருந்தது. ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150, 190, 250 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. குவான்டிட்டியுமே நல்லா கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட்டுமே சில ஸ்டாலில் நல்லா இருந்தது. எல்லாத்துலேயுமே க்ரௌடு நிறைய இருந்ததுனால கொஞ்சம் வாங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. டோக்கன் போட்டு நீங்கள் டிக்கெட் வைஸ் வாங்கினீங்கன்னா சீக்கிரம் வாங்கிடலாம். ஃப்ரைட் ரைஸ் போட்டு தர அதிநவீன மிஷின்லாம் கூட இங்கே இருந்ததுன்னா பார்த்துக்கோங்களேன். அதெல்லாம் பார்த்து நிறைய ஷாக் ஆகிருந்தாங்க மக்கள். அதுக்கப்புறம் இங்கே மீன் ஃப்ரைலாம் இருந்தது. ப்ரைஸ் வைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது சில கடையில். ஒரு வழியாக க்யூவில் நின்று அங்கங்கே போய் சுற்றி பார்த்துட்டு எல்லா ஸ்டாலையும் எதெல்லாம் நல்லா இருக்குன்னு ஒரு ஐடியா பண்ணி நாங்கள் ப்ரான் பிரியாணி, அதுக்கப்புறம் ப்ரான் ஃப்ரை, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரைலாம் வாங்கியிருந்தோம். ப்ரான் பிரியாணிலாம் குவான்டிட்டி வைஸ் தாராளமாகவே இருந்தது. ரொம்ப நிறைய இல்லை, ஒருத்தர் தாராளமாக சாப்பிட்லாம். டேஸ்ட் வைஸ் வந்து நல்லாவே தான் இருந்தது. ரொம்ப ஆகான்னு இல்லை. சென்னையில் நீங்கள் நிறைய இடத்துல ப்ரான் பிரியாணி பார்த்துருக்க முடியாது. மற்ற கடையில் அந்த குஸ்கா மேலே ப்ரானை வச்சு கொடுத்துருவாங்க. மற்ற பிரியாணிலாம் கேட்டிங்கன்னா நார்மல் சிக்கன் குஸ்கா மேலே தான் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே வந்து ப்ரான் தம் பிரியாணியாக கொடுக்குறேன்னாங்க. ஸோ டேஸ்ட் கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருந்தது. ஸ்பெஷலான டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு அத்தன்டிக் ப்ரான் பிரியாணி மாதிரி இருந்தது. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம். பட் ஆனால் ஓகே தான், ரொம்ப மோசமாலாம் இல்லை. இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ப்ரான் பாப்கார்ன் ட்ரை பண்ணியிருந்தேன். ஒரு 6லேருந்து 7 பீஸ் இருந்துச்சு. மேலே மயோனைஸ் சாஸ்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. நல்லா கிறிஸ்பியாகவே இருந்தது. என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது பார்த்தீங்கன்னா கட்லா ஃபிஷ் ஃப்ரை. ஒரு ஃபிஷ் ஃப்ரை வந்து 80 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. சைஸ் வைஸ் சின்னதாக தான் இருந்தது. கொஞ்சம் ஓவர் ரேட்டடாக இருந்துச்சு. ஆனால் மற்றபடி நம்ம சென்னை சிட்டிக்குள்ளே கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் ரொம்பவே பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அவர் நாங்கள் எக்ஸ்ட்ரா கேட்டதுனால எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பீஸ் கொடுத்துருந்தாரு. ஃபிஷ் ஃப்ரை பார்த்தீங்கன்னா 10 out of 10 கொடுக்கலாம். ஏன்னா மசாலா அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. கொஞ்சம் கூட அந்த கவுச்ச ஸ்மெல்லே கிடையாது. ரொம்பவே நல்லா இருந்தது. இங்கே ஒரே ஒரு இஷ்யூ என்னென்னா, என்ட்ரன்ஸில் வந்து நீங்கள் காரில் வந்தால் தான் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பைக்கில் வந்தால் மதிக்கவே மாட்டுறாங்க. இங்கே போ, அங்கே போ, இங்கே போன்னு சொல்லிட்டு தொட்டி விட்டுட்டு இருக்காங்க. ஒரு ரெஸ்பான்சிபிள் பெருசாக கிடையாது நீங்கள் பைக்கில் வந்தீங்கன்னா. மேபி ஒரு வேளை ஃப்ரீ என்ட்ரின்றதுனால இந்த மாதிரி பண்ணுறாங்களான்னு தெரியல. அதர்வைஸ் மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு.